இங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண வர 10 நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டல. நைட்டியா சூப்பராக இருந்துப்பா. சாப்பாடில் நல்லா செஞ்சுருந்தார் ஆள். சாப்பாட்டுக்கோசரமே நல்லா காசு தரலாம் அவருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சாப்பாடெலாம் எங்கேயுமே நல்லா இல்லை. ஆனால் இவர் சூப்பராக செஞ்சுருந்தார். சாப்பாடு குழம்பு இதெல்லாம். போகிற வழியில் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டு நிறைய கிளம்பிட வேண்டியது தான். பெட்ரோல் போட ஆனால் பொண்ணு ஒன்று இருக்குது பெட்ரோல் போட. ஆன்லைன்ற ஒரு ஏரியாவுக்கு, அந்த ஏரியாவுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே தான் நம்ம லேக்கு போகிற மாதிரி. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்கும், பனி இதெல்லாம் அப்படின்றாங்க. பார்ப்போம். ஸ்னோ பெய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப கிளைமேட் பார்த்துன்னு வச்சுங்க -டிகிரி கூட போகுமா அந்த இடம். அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம லக் இருந்தால் ஸ்னோவை பார்க்கலாம். மொத்தமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19,000 ஃபீட்டுக்கு மேலே போக போகிறோம் இன்றைக்கி. மலை உச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது ஃபுல்லாக. முன்னாடியே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது ஃபுல்லாக ஸ்னோ தான். அதெல்லாம் நீட்லாம் இருக்கலாம். அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸும். ஏன்னா அவ்வளோ வர முடியாது அவரை. ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும் அவரை. ஐஸ் கட்டி இதெல்லாம். நம்ம வந்து தான் கரெக்டான டைமிங் போகுது. நம்ம போகிற வழியில் ஸ்னோ இருக்குன்றாங்க. போய் பார்ப்போம் போகிற வழியில். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா உம்ப்ளிங்கில் தான் போய்க்கிறோம். உம்ப்ளிங்கில் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் இருக்குது. ஆஃப் ரோடு போத்தா தான் போகலாம். ஆனால் அது ரொம்ப லேட் ஆகுமா. இதுக்கே வேறு 6 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் காட்டுது கூகுள் மேப்பு. அதனால் சரின்ட்டு போகிற வழியில் ஸ்னோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம பாருங்கள் மழை மேலே தெரியுதுங்களா? இங்கே இப்படி திரும்பும்போது தெரியும் ஸ்னோ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம பனி மலையை பார்க்கறதுக்கு. கிட்ட வந்துட்டோம். அங்கே பாருங்கள் எதில் தெரியுதுங்களா? அது ஃபுல்லாக பனி தான். அது ஃபுல்லாக அப்படி வளைஞ்சு ஏறணும் ஃபுல்லாக. இப்போ ஒரு ஆஃப் ரோட்டில் வச்சோம் வண்டியை. ஒரு 500 மீட்டருக்கு நல்லா தான் இருந்தது ரூட்டு. பயங்கரமாக இருந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக. இந்த ஷார்ட்கட்டில் பார்த்தா நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் ஏறணும். அதில் ஒரு புல்லட்டு பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை. வண்டி கீழே நின்றுச்சது. அவர் ஓட்ட தெரியலையான்னு தெரில. அப்படியே நிறுத்திட்டார் அவர் ஏற்றாமல். நாங்கள் நீட்டில் ஏற்றின்னு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கியரு செகண்ட் கியரில் ஏற்றின்னு வந்துட்டோம். அதை இப்போ இன்னும் ஏறவே இல்லை. பார்த்துறோம். அதுக்குள்ளே சரியான குளிருது. ஒன்றுமே முடியல. வயசர் ஃபுல்லாக அந்த இதாகிடுச்சு. மூச்சு விடும்போது ஒரு இதுவாகும் பார்த்தீங்களா? காற்று வந்து புகை வரும்போது அதுமாரி ஆகி போச்சு ஃபுல்லாக. ஒன்றுமே முடியல. பயங்கரமாக குளிருது. மாட்டேங்குதுப்பா. ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுது. நான் சடனாக இங்கே கூட வெயில் அடிக்குதா? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஸ்னோவை பார்க்கலாம் நேரில். நாம் தான் ரொம்ப ஹைட்டு வந்திருக்கோம். இன்னும் வரல பின்னாடி இருக்கிறவங்களாம். அந்த வயல் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்மளுக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. தெரியுதுங்களா? 2வது கியர் லெவலில் ஏற்று பாருங்க வண்டி. இதுக்கு மேலே ஏறல. ஏன்னா அவ்வளோ நெட்டாக இருக்குது ஃபுல்லாக. ஒரு பாதி தூரம் வந்துட்டோம் அந்த ஸ்னோ மலையாண்ட. அந்த இப்படி வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக ஏற்றுனா நம்ம நேரில் போய் பார்க்கலான்னு எனக்கு தோணுது ஸ்னோவை. சரியான ஆஃப் ரோடுப்பா. வண்டியே ஏறல சுத்தமாக. பாருங்க 2வது கியரில் எவ்வளோ ஸ்பீடு போனோம். என்ன ஸ்பீடு போகுது பாருங்கள். 26 2வது கியரில். பார்த்தாவே தெரியும். ரோடு ஃபுல்லாக கல் விழுந்து போய் கிடக்குது வரவையெல்லாம். அதேமாதிரி வண்டியெலாம் ரொம்ப ஸ்பீடு கூட ஏறல. மொத்தமே இந்த வண்டி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் என்ன ஸ்பீடு போனோம். வெறுமே 20க்கு மேலே ஏறல வண்டி ஸ்பீடே. அதுக்கேற்ற மாரி இங்கே பார்த்துன்னு வச்சோங்க ஃபுல்லாக கல் வேறு பயங்கரமாகுது. வருங்க ஃபஸ்ட் கியரு 16 17 தான் ஏறுதே. ஓ பயங்கரமாக குளிருது. ஓவராக நெட்டாக இருக்கு வேறு.
பார்த்தீங்களா கல் எப்படி இருக்குன்ட்டு ரோட்டெலாம் விழுந்து போய் அப்படியே சரிச்சின்னு வந்துட்டுருக்குது பாதிக்கு பாதி கல். கொஞ்சம் சேஃப்டியாக தான் போனோம் இந்த ரூட்லாம். மேலே வர வர பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. அங்கே பாருங்கள் எது இல்லை ஆப்போசிட்டில் எவ்வளோ பனி இருக்குன்ட்டு. இந்த ரூட்டில் அவ்வளோ வரமாட்டாங்க போகுது யாரும். ஓ குளிருது. நம்ம ஆட்டோகிராஃப் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க இன்னைக்கு டேட்டு போட்டு ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று அடிக்கிட்டாங்க ஏது மார்க்கரு. அப்புறம் தான் காஞ்சிபுரத்துலேருந்து 6 அருன்னு போட்டிருக்கேன். நல்லா காட்டுங்க கொஞ்சம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வேறு 30 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் தான் தார் ரோடுன்னு வர சொல்கிறாங்க இவங்க. உன்னப்பூரில் எப்படி இருக்குன்ட்டு ரூட்டு. ஆ புரியல. தண்ணிலையா போயிட்டு வா. மொத்தமே நம்ம ஒரு 30 கிலோமீட்டருக்கு போய்ட்டு ஆஃப் ரோட்டில் போக போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க ஆஃப் ரோடு. ஏபிஎஸ் லைட் வேறு என்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கணும். நம்ம இதோ கொஞ்சம் வேகமாக வந்து இறங்கணும்னா அவள் தான் அப்படியே நேரம் போகணும். டேரக்ட் ஆனால் சரி ஷார்ட்கட்டில் இறங்கிடலாம். ஆமாம் அல்ல வேற மாதிரி இருக்குது ஆஃப் ரோடு. யாரையா கண்டுபிடிச்சது இந்த ஆஃப் ரோடு? தரமான ஆஃப் ரோட்டில் வந்துக்கிறோம் பாருங்க. இதில் பேர் பள்ளத்தா. ஐயோ இதில் வேறு நீ பிரேக் அடிக்காதன்றா இங்கே. வேணாம் பொறுமை போகலாம். பார்த்தீங்களா பயங்கரமான ஆஃப் ரோடு இதெல்லாம். லடாக் வந்து எவனுமே இந்த மாதிரி ஆஃப் ரோடை காட்டியிருக்க மாட்டான் உங்களுக்கு. சைடில் பார்த்தா கண்ணாடி சுத்தம். ரோட்டில் போகிறாங்க மெயின் ரோட்டில். நாங்கள் ரோடே இல்லாத இடத்துல வச்சுக்கிறோம். எதுவுமே பார்க்கல. பள்ளம் ஓடுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ற இடம். அதில் வச்சுக்கிறோம் நாங்கள் வண்டியை. இந்தமாதிரி ரோட்டில் யாருமே உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க லடாக் ரைடு வரவங்களாம். ஓகேங்களா பாருங்கள். நம்மளுக்கு தோன்ற ரோட்டில் போகலாம். போனோமா போகலாம். ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டு வளைச்சி கிழிச்சி. அவனு கூட போய் தான் போயிட்டுருக்கலாம் புதுராடி. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க அட்வென்ச்சர் ட்ரிப்னா இதான். ஐயோ பாருங்க வண்டி வார்த்து பயங்கரமா. பாய் ஒரு வேறு ரோடு கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ரோடியா ஒரு ரோட்டில் தான் ஏற்றிக்கிறோம். காவா பாருங்க குட்டி காவா இது.
பெருசானா தெரியலீங்களா, பெருசு தான் புரிஞ்சுது பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க ஆஃப் ரோடு பாருங்க, அடியில் வர தண்ணிலாம் வர போகுது. ஐயோ வாங்கண்ணா உட்காரு. என்ன பார்த்து தண்ணியில் விட்டுருவேன் நினைக்கிற பார்த்தீங்கயா? நாங்கள் ஓட்டாத ஆஃப் ரோடா இதெல்லாம் பாருங்க. இந்த ரோட்டில் உங்களுக்கு இதோட யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. கீழே நான் ஒன்று வீந்து போய்க்குது, எதுன்னு தெரிலண்ணா. பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வந்து பெரிய பள்ளமாக இருக்கிறதுனால போக முடியாது, அதனால் வண்டி திருப்புறோம். ஒரே திரும்பியாச்சு. அந்த ரிவர் கிராசிங் தான் மறுபடியும் கிராஸ் ஆகி மேலே தான் போன போகுது. அந்த குழந்தை வந்து நமக்கு கை கொடுக்குது, கை கொடுத்துட்டு போலாமா? ஏய் வேற மாதிரிப்பா இடலாம். நேராக வந்துட்டு நம்ம ஆஃப் ரோட்டில் அடிச்சிக்கினே. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்து நம்ம ஒரு கிரகத்தை பார்க்க முடியும். பால்வெளி கிரகத்தை ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த கிரகத்தை பார்க்குற போகிற இடத்த தான் இப்போ போய் பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம 4 மணிலேருந்து நைட்டுக்கெலாம் ஓப்பன் ஆகுது. ஏன்னா பகல் அந்தளவுக்கு தெரியாத மதியானத்துலாம், அதனால் இப்போ அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம், அந்த லேபு கிட்ட டெலஸ்கோப் பார்க்கறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுன்னு வருது. பாருங்க வண்டி ஆஃப் ரோட்டில் வச்சு போகிறாங்க ஆளுங்க, நம்ம ஆளுங்க. உள்ள எத்துமா இல்லை வண்டியா? கீழே குஞ்சிடா வண்டி எடுத்து போகிறான். சரி யாருங்க, அதான் அந்த ஸ்கோப் இருக்கிற இடம் பார்த்துக்குங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். மேலே தான் ஏறிங்கிறோம். படிக்கட்டு வழியா பாருங்க, அந்த லேப் உள்ள ஃபுல்லாக இது போட்டு வச்சுருக்காங்க. கீழே தான் கொஞ்சம் வந்தாங்க பாருங்க. ஒரு டாப்பு வந்துட்டோம். இங்கே தான் இருக்கா போகுது ஸ்கோப்பு. இந்த இருக்குப்பா ஸ்கோப்பு. இதான் பார்த்துக்குங்க. ஒன்றும் தெரியலையா? டேய் புக் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியுமா? வந்து ஹிஸ்டரிலாம் பார்க்க முடியாது சொல்லிட்டு அதையும் புரியல. இதை பார்க்க வரேன்னா புக் பண்ணிட்டு தான் வரணுங்களாம், அப்போ தான் காட்டுவாங்களாம். எதாச்சும் வந்தால் பார்க்க முடியாது. இதை நம்ம சும்மா வெறும் கண்ணால் தான் பார்த்துட்டு போனோம். ஒரு பார்த்துட்டாங்கன்னு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு மிலிட்ரிக்கார் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி கிருஷ்ணகிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நைட் டைமில் மட்டும் இது உள்ள அலோடாம் பார்க்கறதுக்கு, பகலில் பார்க்க முடியாதான். அதனால் சரியாக இது பண்ண முடியாது, நீங்கள் இங்கேயே வேணால் இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. வெறுப்பாட்டிக்கலாம் நம்ம பார்க்க முடியாது. இதில் பார்த்து நம்ம இது பண்ணி பச்சிக்க வேண்டியது தான். என்னென்ன இருக்குது, என்னென்ன கிரகம் இங்கே போட்டுருக்காங்கட்டு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக நேற்று தங்கி நான் தாத்தா ரூமுக்கு தான் போகிறோம், வீட்டுக்கு. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 73 கிலோமீட்டரான். க்ளோஸில் இருக்குது, நைட் டைம் தான் உள்ளவான். ஏன்டா இவ்வளோ டக்குன்னு இறங்குறா? நீ இறங்காதா?
நீ சடனாக இறங்கி வேலை டக்குன்னு இதாகிடுச்சியா? பேக் கட்டாக்குதா? ஆ ஓகே.